Video we are going to see two different problems from heat exchanger. Heat exchanger பொறுத்த வரைக்கும் that is a equipment which transfers energy from hot fluid to cold fluid. Hot fluidல இருக்க temperature or heat energy வந்து cold fluidக்கு convert பண்ணுறது தான் heat exchanger. பொதுவாக heat exchangerோட analysis and designல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 major parameters வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா overall heat transfer coefficient, செகண்ட் வந்து ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, தேர்ட் என்ன அப்படின்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் 2 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃப்ளோ கண்டிஷனுக்கான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரை, செகண்ட் ப்ராப்ளம் கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரை என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் now. In a counter flow double pipe heat exchanger, water is heated from 25 to 65 degrees Celsius by an oil with a specific heat of 1.45 kilojoule per kg Kelvin and a mass flow rate of 0.9 kg per second. The oil is cooled from 230 degrees Celsius to 160 degrees Celsius if the overall heat transfer coefficient is 420 watt per meter square degrees Celsius. Calculate the rate of heat transfer Q and the mass flow rate of water and the surface area of the heat exchanger. So we need to calculate the heat transfer, mass flow rate and surface area. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட், அதாவது ஆயிலோட இன்லெட் டெம்பரேச்சர் 230 உள்ள போது 160 வெளியே வருது. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூல் ஆகுது. அதோட ஹீட்லாம் எங்கே போகுது அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட் போகுது. கோல்டு ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூடாயிருது. ஸோ கோல்டு ஃப்ளூயிட இன்லெட் டெம்பரேச்சர், கோல்டு ஃப்ளூயிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் கொடுத்துருக்காங்க. T1 அதோட இன்லெட் டெம்பரேச்சர் 25, அவுட்லெட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 65. ஆயிலேருந்து ஹீட்டை எடுத்துக்கிட்டு ஆயிலை வந்து கூல் பண்ணி வெளியே அனுப்புது. தென் நமக்கு ஆயிலோட ஹாட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க 1.45 கிலோஜூல் per kg Kelvin. அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 0.9 kg per second அண்ட் அதோட ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 420 வாட் per மீட்டர் டிகிரி செல்சியஸ். நமக்கு வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் தெரியும். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் தி கோல்டு ஃப்ளூயிட் என்ன அப்படின்னா 4.187 kilojoule per kg Kelvin. இந்த வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி நோ தட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். ஓகே ஃபைன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we need to calculate the heat transfer, mass flow rate and the area, the surface area of the heat exchanger. Fine. இப்போ இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தி கவுண்டர் ஃப்ளோ டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டபுள் பைப் அப்படிங்கிறது இன்னரில் ஒரு பைப் இருக்கும். அந்த இன்னர் பைப்பில் என்ன ஆகும்னா ஆயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆயில் வந்து இங்கே என்ட்ரி ஆகி வெளியே என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். என்ட்ரி ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 230, எக்ஸிட் ஆகும்போது 130. கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னா ரெண்டு ஃப்ளூயிடும் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஸோ உள்ளே இருக்க டியூபுக்கு எக்ஸ்டர்னலாக இன்னொரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகும். கோல்டு ஃப்ளூயிட் பார்த்தீங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் உள்ளே வருது, 65 டிகிரி செல்சியஸில் வெளியே போகுது. ஸோ போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதே பேரலல் ஃப்ளோ அப்படின்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக இருக்கும். இதே கிராஸ் ஃப்ளோ அப்படின்னா ரெண்டு ஃப்ளூயிடும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஸோ இது கவுண்டர் ஃப்ளோ ப்ராப்ளம். அதனால் கோல்டு ஃப்ளூயிடும் ஹாட் ஃப்ளூயிடும் ஆப்போசிட் பேரலல் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் பேரலாக இருக்கும். ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக we need to calculate the heat exchanger Q is equal to mCp del T. ஹாட் ஃப்ளூயிடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு கேபிட்டல் லெட்டரும் கோல்டு ஃப்ளூயிடுக்கு ஸ்மால் லெட்டரும் எடுத்துக்கலாம். ஏன்னா டேட்டா புக்கில் வந்து நமக்கு அந்த நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். இன்லெட் டெம்பரேச்சர் T1னும் அவுட்லெட் டெம்பரேச்சர் T2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிடுக்கு இன்லெட் டெம்பரேச்சரை ஸ்மால் T1னும் அவுட்லெட் டெம்பரேச்சரை ஸ்மால் T2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயில், அந்த ஹாட் ஆயில் எவ்வளோ ஹீட்டை வந்து லூஸ் பண்ணுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தான் கோல்டு ஃப்ளூயிட் என்ன ஆகும் அப்படின்னா கெயின் பண்ணும். சரிங்களா? இப்போ நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குறையுதுன்னா 100 ரூபா குறையுது. அவருக்கு 100 ரூபா என்ன ஆயிருக்கு அப்படின்னா கெயின் ஆயிருக்கு. அதே கான்செப்ட் தான் எங்கேயும். ஸோ we have to assume that all the heat lost by the oil is completely gained by the cold fluid. அப்போ heat lost by hot fluid is equal to heat gained by the cold fluid அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ heat transfer by the hot fluid is equal to heat transfer by the cold fluid. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு H அப்படிங்கிற
சஃபிக்ஸை போட்டுக்கிறேன். அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிடுக்கு சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. கோல்டு ஃப்ளூயிடுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் நமக்கு தெரியும் வாட்டர் அப்படிங்கிறதுனால, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். அது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஹாட் ஃப்ளூயிடுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ Q என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சிடலாம். தென் ரெண்டு ஹீட்டையும் ஈக்குவல் பண்ணோம், ஹீட் கெயின்டு ஹீட் லாஸ்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரெண்டு தான் சம்மில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 151 HMT டேட்டா புக்கில் என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்கும். Q is equal to UA delta LM. நார்மலாக ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளமை 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா LMTD மெத்தட், அதாவது லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், LMTD மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா NTU மெத்தட், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ். இந்த ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோவை பர்டிகுலராக LMTD மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். LMTD மெத்தடுக்கு parallel flow, counter flow, cross flow மூணுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது லாகரித்மிக் LMTDக்கான ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? ஸோ இது parallel ஃப்ளோவுக்கு, இது என்ன அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோவுக்கு. அதுக்கான டெல்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல்டி வேல்யூ அப்படின்னா டெல்டி ஃபார்முலா அப்படின்னா LMTD ஃபார்முலா. தென் Q is equal to UA delta LM. இது கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால டெல்டி LMக்கான ஃபார்முலா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை தூக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா Q is equal to UA delta. U அப்படிங்கிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, டெல்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா LMTD. ஸோ டெல்டி ஃபைன் பண்ணிட்டோம். U நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க, Q ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால ஏரியா என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஜ் நம்பர் 151 இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால டெல்டி LM இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபைன். இப்போது இனிஷியலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரலாம். ஃபர்ஸ்ட் we need to calculate the heat transfer. நமக்கு ஹாட் ஃப்ளூயிடுக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் ஃப்ளூயிட் Q is equal to MCP delta, mass flow rate of hot fluid, specific heat of hot fluid, temperature difference T1 minus T2, higher temperature minus lower temperature, that is 0.9, 1.45, 230 minus 160. ஸோ என்ன யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறது மெயின். இது பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் பெர் செகண்டில், இது கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வினில், இது வந்து என்ன அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கெல்வின். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆனால் அது இஷ்யூ கிடையாது. இது கிலோவில் இருக்குது, கிலோ ஜூலில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கிலோ ஜூல் பெர் செகண்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ Q is equal to 91.35 கிலோ ஜூல் பெர் செகண்ட். கிலோவில் இருக்கிறதுனால இன்ட்டு 10⁻³ போட்டுக்கிறேன். ஸோ 91.35 ஜூல் பெர் செகண்ட். ஜூல் பெர் செகண்ட்னு போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா வாட்டுன்னு போடலாம். ஃபைன். இதையும் கிலோ வாட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம Q கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு we note that heat lost by the hot fluid is equal to heat gained by the cold fluid. ஸோ ஹீட் லாஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட ஹீட்டோட ஈக்குவல் பண்ணுறோம். தட் MCP delta, mass flow rate of cold, specific heat of cold, temperature difference of cold fluid. MC தெரியாது. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 4.187 கிலோஜூல் பெர் கேஜிக்கு இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் MC மட்டும் தெரியாது. MC என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சலாம். தட் இஸ் 0.545 கிலோஜூல் பெர் செகண்ட். இதுதான் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ சம்மில் உள்ள ரெண்டு அன்னொன்று கண்டுபிடிச்சிட்டோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் மாஸ் ஃப்ளோ ரேட்டும். நெக்ஸ்ட் நம்ம மேஜராக கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அதுக்கு அகைன் we need to go for HMT data book பேஜ் நம்பர் 151. 151ல் Q is equal to UA delta LMTD. ஸோ LMTDக்கான ஃபார்முலா கவுண்டர் ஃப்ளோவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பேஜ் நம்பர் 151ல் கவுண்டர் ஃப்ளோவுக்கான LMTD ஃபார்முலாவை எடுத்துக்கணும். LMTD ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும்தான் அதில் இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் எல்லா டெம்பரேச்சரையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். T1 அப்படிங்கிறது ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட், இது கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட். ஸோ அந்த ப்ராப்பராக டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா LMTD டெம்பரேச்சர் என்ன வருது அப்படின்னா 149.5 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ் வருது. ஃபைன். இப்போது அந்த டெம்பரேச்சரை தூக்கி Q ஃபார்முலாவில் போடுங்க. நமக்கு U சம்மில் கொடுத்துட்டாங்க 420 அண்ட் ஏரியா தெரியாது. Q கேல்குலேட் பண்ணியாச்சு, டெல்டி கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஏரியாவை மட்டும் ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன் அண்ட் வாட் வி ஹவ் டு கேல்குலேட். தட்ஸ் இட். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
calculate for the following cases. நமக்கு different case of heat exchanger இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. given டேட்டாக்கு அந்தந்த கேஸ்க்கு எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். The surface area required for the heat exchanger which is required to cool 3200 kg per hour of benzene specific heat கொடுத்துருக்காங்க from 72 to 42 degrees Celsius. The cooling water அதோட CP கொடுத்துருக்காங்க temperature 15 degrees Celsius has a flow rate of 2200 kilojoule per hour. ஸோ இந்த சம்மில் நமக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் ஒன்று என்ன அப்படின்னா சிங்கிள் பாஸ் கவுண்டர் ஃப்ளோவாக இருந்தால், செகண்ட் என்ன அப்படின்னா 1-4 எக்ஸ்சேஞ்சர், அதாவது 1 ஷெல் பாஸ் 4 டியூப் பாஸ், தேர்ட் என்ன அப்படின்னா கிராஸ் ஃப்ளோ சிங்கிள் பாஸ் வாட்டர் மிக்ஸ்ட் பென்சின் அன்மிக்ஸ்ட். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டும் சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ சம்மில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட் வந்து பென்சின், கோல்டு ஃப்ளூயிட் வந்து வாட்டர். ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் 70, எக்ஸிட் டெம்பரேச்சர் 42, அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துட்டாங்க, அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, ஃபைன். அதுக்கப்புறம் கோல்டு ஃப்ளூயிடுங்கிறது வாட்டர், அதோட என்ட்ரி டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ், எக்ஸிட் டெம்பரேச்சர் கொடுக்கல, அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துட்டாங்க, கொடுக்காட்டியும் நம்ம எடுத்துக்கணும் 4.187 அப்படின்னு. தென் அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, ஃபைன். மாஸ் ஃப்ளோ ரேட்டை கிலோகிராம் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அதை செகண்டாக மாற்றுறதுக்கு வி ஹவ் டு டிவைட் பை 3600 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கிலோகிராம் பெர் செகண்டில் ஆன்சர் கிடச்சிடும் மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு. ஸோ கேஜி பெர் எஸ்ல மாற்றி வச்சுக்கோங்க. தென் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. U is equal to 0.28 கிலோவாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். கிலோவாட்டை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்டாக மாற்றிக்கணும். ஸோ 0.28 × 10⁻³ வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ 3 கேசஸாக இந்த ப்ராப்ளமை பிரிச்சுக்கலாம். முதல்ல கவுண்டர் ஃப்ளோனா என்ன, அந்த ஃப்ளோக்கு ஏரியா என்ன. செகண்ட் என்ன அப்படின்னா 1 ஷெல் பாஸ் 4 டியூப் பாஸ் அப்படிங்கிற கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு எப்படி சால்வ் பண்ண போகிறோம். தென் 1 பாஸ் சிங்கிள் பாஸில் வாட்டர் மிக்ஸ் ஆகி பென்சின் அன்மிக்ஸாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற 3 கேஸை இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸஸை ஒரே ப்ராப்ளமில் கொடுத்து. ஸோ இந்த ப்ராப்ளமை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தென் பொதுவாக அந்த LMTD மெத்தடில் சால்வ் பண்ணவா இல்லை NTU மெத்தடில் சால்வ் பண்ணவா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. அந்த 4 டெம்பரேச்சரில் 4 or 3 இந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லை 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக LMTD மெத்தடில் போங்க. 2 டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் NTU மெத்தடில் போங்க. இல்லை ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க LMTDயில் போங்க NTUவில் போங்கன்னு, அப்படின்னு தான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ when 3 different temperature or 4 temperatures are given in the problem, go for LMTD method. lesser than 3, அதாவது 2 temperatures தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா NTU மெத்தடுக்கு போங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக LMTD மெத்தட் தான். ஸோ ஆப்வியஸாக ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவோம், அன்னோன் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர், அதாவது எக்ஸிட் டெம்பரேச்சர் கொடுக்கல வாட்டருக்கு. ஸோ we know that heat lost by the hot fluid is equal to heat gained by the cold fluid. ஸோ அதுக்கான ஃபார்முலா MCP ΔT ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இல்லை மாஸ் ஃப்ளோ ரேட் ரெண்டுக்குமே கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரெண்டுக்குமே கொடுத்துட்டாங்க, ஹாட் ஃப்ளூயிடுக்கு T1 T2 கொடுத்துட்டாங்க, கோல்டு ஃப்ளூயிடுக்கு T1 கொடுத்துட்டாங்க, T2 மட்டும் கொடுக்கல. ஸோ அந்த T2 என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிடலாம். T2 is equal to 33.2 டிகிரி செல்சியஸ். அதாவது 4 டெம்பரேச்சரில் ஏதாவது ஒன்று கொடுக்கல அப்படின்னா அதை ஃபைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. தட் இஸ் த எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 33.2 டிகிரி செல்சியஸ். ஸோ இது கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால உள்ளே ஒரு டியூபு, வெளியே ஒரு டியூபு. உள்ளே போகிறது என்ன அப்படின்னா பென்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 72 டிகிரி செல்சியஸில் உள்ளே போய் 42 டிகிரி செல்சியஸில் வெளியே வருது. வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. உள்ளே வர்றது என்ன அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸில் வருது, வெளியே போகிறது பார்த்திங்க அப்படின்னா 33.2 டிகிரி செல்சியஸில் வெளியே போகுது. தட்ஸ் இட். ஸோ ஃபஸ்ட் எடுக்கிறது சிங்கிள் பாஸ் கவுண்டர் ஃப்ளோ. கவுண்டர் ஃப்ளோக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அதே பேஜ் நம்பர் 151ல் Q is equal to UA ΔTM. Q நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து U நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க. ΔTM கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். போன சம் மாதிரியே தான். ஸோ நம்ம ΔTM ஃபார்முலா எடுத்துக்கலாம். LMTD ஃபார்முலா ஃப்ரம் பேஜ் நம்பர் 151. டெம்பரேச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வேல்யூ 32.5 டிகிரி செல்சியஸ் வந்து லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. தென் Q வேல்யூ இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா Q கிடச்சிரும். ஸோ Q is equal to
464 into 10 power 3 கிலோவாட் கிலோவாட்டில் வரும். ஏன்னா உங்களுக்கு சிபி வந்து கிலோகிராம் per கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினில் கொடுத்துருப்பாங்க, கிலோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்டு 10 power 3 போட்டுக்கிட்டோம். ஓகே ஃபைன், போட்டுக்கிட்டாச்சு. ஸோ கிலோ வாட்டில் வரும், இன்ட்டு 10 power 3 போட்டு வாட்டை எடுத்துக்கிட்டேன். தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க. லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எடுத்தாச்சு. ஏ மட்டும் தெரியாது. ஏரியா என்ன அப்படின்னா 5.1 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் கவுண்டர் ஃப்ளோக்கான சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இல்லை 1ங்கிறது என்ன அப்படின்னா ஷெல் பாஸ், 4ங்கிறது டியூப் பாஸ். ஸோ 1 ஷெல் பாஸ், 4 டியூப் பாஸ், கிராஸ் ஃப்ளோ. மல்டி பாஸ் கிராஸ் ஃப்ளோக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கியூ ஃபார்முலாவை மட்டும் மாற்றினா போதும். கியூவில் வந்து யூஏ டெல்டிக்கு பதிலாக இன்ட்டு எஃப் வரும். எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் யூஏ டெல்டி எல்எம். சரிங்களா? ஸோ எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிராஃப் இருக்குது நமக்கு அடுத்தடுத்த பேஜஸில். பேஜ் நம்பர் 158 வரைக்கும் நமக்கு வரிசையாக கிராஃப் இருக்கும். நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு எந்த கிராஃப் செட் ஆகுமோ அந்த கிராஃப்லேருந்து எஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரம் பேஜ் 151 மல்டி பாஸ் கிராஸ் ஃப்ளோக்கு கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்யூஏ டெல்டி எல்எம் எல்எம்டிடி. இல்லை எஃப்ங்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கிராஃப்லேருந்து எடுத்துக்கலாம். கிராஃபில் ஆர் அண்ட் பி அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபைன். இப்போ கிராஃப்லேருந்து எப்படி எஃப் வேல்யூ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா கியூ ஆல்ரெடி தெரியும், டெல்டி கண்டுபிடிச்சாச்சு, யூ சம்மில் கொடுத்துட்டாங்க. எஃப் வேல்யூ மட்டும் தெரிஞ்சதுன்னா ஏ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சேம் கண்டிஷன் தானே, எல்லாமே சேம் தான். ஸோ பேஜ் நம்பர் 158 இருக்க கிராஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் 1 செல் பாஸ், 4 ஆர் மல்டிபிள் டியூப் பாஸ். சரிங்களா? ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு செட் ஆகிற பேஜ் நம்பர் 158. ஏன்னா எல்லா பேஜ்லேயும் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷனுக்கு கிராஃப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்க கேஸ் 2 கண்டிஷன் 1 to 4 ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு 158 பேஜ். சரிங்களா? அதில் பார்த்தீங்க கிராஃப் இருக்குது. கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி, ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப். உள்ளே நிறைய கவ் ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த கவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர். பி வேல்யூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்மால் t2 மைனஸ் t1 டிவைட் பை கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் t1. அதுதாங்க எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் T1 மைனஸ் t2 ஸ்மால் t2 மைனஸ் t1. அதுதாங்க எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பி அண்ட் ஆர் வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கலாம் பை யூஸிங் த டெம்பரேச்சர்ஸ். பி என்ன அப்படின்னா 0.32, ஆர் என்ன அப்படின்னா 1.65. ஸோ இந்த கிராஃபில் 0.32க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் 1.5, 1.65, 1.5க்கு ஒரு கர்வ் இருக்குது, 2க்கு ஒரு கர்வ் இருக்குது. ஸோ 1.5 ஒட்டி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து 1.65 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் மேட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எஃப். அது எவ்வளோ வருது அப்படின்னா 0.9 கிடைக்குது. ஸோ ஃப்ரம் த கிராஃப் தி கரெக்ஷன் ஃபேக்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.9. ஸோ கியூ வேல்யூ போன கேஸ்லேயே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம போன கேஸ்லேயே கியூ கண்டுபிடிச்சிட்டோம், யூ சம்மில் கொடுத்துருக்காங்க, எல்எம்டிடி கண்டுபிடிச்சாச்சு. ஏ மட்டும் தான் நமக்கு தெரியாது. அதே தான் அடுத்த கேஸ்க்கும் பண்ண போகிறோம். அடுத்த கேஸ்க்கு எஃப்ங்கிற ஃபேக்டர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கியூ தெரியும், எஃப் கண்டுபிடிச்சாச்சு, யூ கொடுத்துட்டாங்க, ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். தென் டெம்பரேச்சர் எல்எம்டிடியும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா 5.66 மீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் இட். தென் தேர்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாஸ் வாட்டர் மிக்ஸ்ட் பென்சீன் அன்மிக்ஸ்ட். சரிங்களா? அது ஒரு ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொரு ஃப்ளூயிட் அன்மிக்ஸ்டாக இருக்குது சிங்கிள் பாஸ் கண்டிஷனுக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 160 அந்த கண்டிஷன் இருக்குது. ஃபார் சிங்கிள் பாஸ் கிராஸ் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர் 1 ஃப்ளூயிட் மிக்ஸ்ட் அதர் ஃப்ளூயிட் அன்மிக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் சேம் தான். நமக்கு பி அப்படிங்கிற வேல்யூ, தென் ஆர் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிராஃபில் கர்வாக இருக்கும், எஃப்ங்கிற வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். பியோட ஃபார்முலா T2 மைனஸ் T1 டிவைட் பை T1 மைனஸ் T1. அதே மாதிரி ஆரோட ஃபார்முலா கிட்டத்தட்ட போன கிராஃப்க்கும் இந்த கிராஃப்க்கும் சேம் ஃபார்முலா தான். கர்வோட பொசிஷன் மட்டும் தான் மாறி இருக்கும். பியோட வேல்யூ 0.32, ஆரோட வேல்யூ 1.65. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இவன் 0.32 தானே, இது 0.3, இது 0.4. ஸோ 0.32 ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் 1.5க்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.9 கொஞ்சம் தாண்டி வருது. ஸோ இது 0.9, இது 0.95, இது 1. ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0.92ன்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ 0.92 ஆர் 0.15 ஆர் 0.915 இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் 0.92 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0.92 மட்டும்தான் போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃப்ரெண்ட். போன கேஸில் 0.9, இந்த கேஸில் 0.92. 0.92 சப்ஸ்டியூட் பண்ண மற்ற வேல்யூலும் அதே தான். ஏரியா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 5.54 மீட்டர் ஸ்கொயர். So this is how we can calculate the surface area of the heat exchanger using the graphs, correction factor graphs. Thank you.